ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பற்றி பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறத பற்றி தான். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டேட்டா அனலிஸ்ட்டை பற்றி பார்க்க முன்னாடி ஃபஸ்ட் நம்ம டேட்டானா என்னென்னு சொல்லிடலாம். ஸோ வாட் இஸ் டேட்டா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்ம நினைவு குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டில் படிச்சிருந்தீங்கன்னா டேட்டா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் டேட்டா இஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், நம்பர்ஸ், குவான்டிட்டிஸ், இன்ஃபர்மேஷன், அப்சர்வேஷன், எந்த ஒரு மெஷர்மெண்ட்டு, கிராஃபு எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஒரு டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு MP3 இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், எல்லாமே டேட்டா தான் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட்கான ஜாப் ரோல் வந்து எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த டேட்டா அனலிஸ்டான ஜாப் ரோலை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பேங்க்குன்னு ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேங்க்கில் வந்து லோன் எதாவது வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லோனுக்கு வந்து இப்போது பேங்க் அஃபிஷியலாக வந்து லோன் அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து எல்லாமே கட்டுவோம். அந்த கட்டுற அமௌண்ட்டு சில பேர் கட்டாமல் கூட இருப்பாங்க, சில பேர் இஎம்ஐ எடுத்திருப்பாங்க, சில பேர் எடுத்துருக்க மாட்டாங்க, சில பேர் பெண்டிங் இருக்கும், சில பேருக்கு ஏதாவது லோன் பவுன்ஸ் ஆகிருக்கும், செக் பவுன்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி அந்த மந்த்துக்கான ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணணும். அப்போ சப்மிட் பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட டேட்டா அனலிசிஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அனலைசிஸை வந்து நீங்கள் கொடுக்குறது பேர் தான் டேட்டா அனலிஸ்ட். இது வந்து நான் இப்போ பேங்க்கை வச்சு சொன்னேன். இதை நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷனாக போட்டு நீங்கள் சில பேருக்கு கார்டு காமிக்க வேண்டியது இருக்கும். சில கம்பெனிஸில் ப்ரெசன்டேஷனாக கேட்பாங்க, இல்லை சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபைலாக நீங்கள் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ரிட்டனாக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு இதுக்கு ஸ்பெசிஃபிக்கானதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது டிகிரிஸ் நீங்கள் படிச்சிருக்கலாம். மற்றபடி கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ் யார் வேணால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். பட் அவங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம், டிகிரி அவ்வளோக்கா முக்கியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். இப்போ டேட்டா ஸ்கில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேட்லாபு, டேட்டா கிளீனிங், டேட்டா விசுவலைசேஷனு, கம்யூனிகேஷனு, கிரிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும். MS எக்ஸல் இது ஒரு பேசிக்கான ஸ்கில். MS எக்ஸல் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது கொஞ்சம் இல்லை, நிறையவே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்கான ஸ்கில்லில் MS எக்ஸல். நம்ம ஊரில் MS எக்ஸல் இருந்தாவே போதும், டேட்டா அனலிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது நிறையாவே. ஆனால் சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் ஆக முடியும். ஸோ இதே நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து ஆன்லைனில் நிறையாவே இருக்குது. நீங்கள் வந்து பெய்ட் பண்ணியும் படிச்சுக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. நம்ம யூடியூப்ஸ்லேயும் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் அதை அதில் ஜாயின் பண்ணியும் படிச்சுக்கலாம். இது சில முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிங்கன்னு தெரிஞ்ச கொஷின் மட்டும் கேட்டதும் இல்லாமல் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்டுக்கான டூல்ஸ். ஸோ டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இது. அதுக்கப்புறம் சாஸு, ராபிட் மைனரு, இதில் அப்பாச்சி, ஸ்பார்க்கு, எக்ஸல்லாம் சொல்லியிருந்தாலும் அது. ஆர் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும் சில பேர்த்துக்கு. ஓகேவா? எல்லா கம்பெனிலையும் ஆர் ப்ரோக்ராமிங், மேட்லாப்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில கம்பெனிஸில் எக்ஸலோட ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. எக்ஸல்லேயே அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டு வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, பெரிய கம்பெனிஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய கம்பெனிஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேலரி ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெஷருக்கான சேலரி வந்து நீங்கள் பெரிய கம்பெனிஸ் எடுத்தோன்னே போக முடியாது. பிகாஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஒரு ஃப்ரெஷருக்கான ஃப்ரெஷர்னு போட்டு நெட்டில் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 12K சேலரி பர் மந்த்து. அதுக்கப்புறம் மார்னிங் ஷிஃப்ட்டு, இல்லை ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷருக்கு சேலரி தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சேலரி தருவாங்க. நான் இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கம்பெனி, நத்திங் பட் ஃப்ளிப்கார்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து 5 lakh per annum to 7 lakh per annum தராங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து SQL இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரிஞ்சிருந்து ப்ளஸ் நீங்கள் அட்வான்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்பு அதிகமாகவே கிடைக்கும் சேலரியில்.